வாக்கு திருட்டு குற்றச்சாட்டில் காங்கிரஸ் உறுதியாக இருக்கும் நிலையில் வாக்காளர் அட்டையை வைத்து காங்கிரஸ் மூத்த தலைவருக்கு சம்மன் வழங்கியுள்ளது தேர்தல் ஆணையம். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை காங்கிரஸ் கடுமையாக விமர்சிக்கும் நிலையில் வாக்காளர் அட்டையை வைத்து பிரச்சனையை அவர்கள் பக்கமே திருப்பிவிட்டுள்ளது தேர்தல் ஆணையம். என்ன நடக்கிறது என்று விரிவாக பார்க்கலாம். இந்த வருட இறுதியில் பீகார் சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்நேரத்தில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் என்று கூறி சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது சர்ச்சையை கிளப்பியது. காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை முன்வைத்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. அவரது குற்றச்சாட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்த அதனை தேர்தல் ஆணையம் மறுத்து வருகிறது. இந்த நேரத்தில் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை அணுகுண்டு என்று விളിக்கும் ராகுல் பாஜகவுக்கு எதிராக மற்றொரு நைட்ரஜன் குண்டு தயாராக இருப்பதாக சூசகமாக தெரிவிக்கிறார். இதற்கிடையேதான் காங்கிரஸ் ஊடகப் பிரிவு தலைவர் பவன் கேரா மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் பாஜகவை சேர்ந்த அமித் மால்வியா. அதாவது பவன் கேராவுக்கு டெல்லி மற்றும் ஜாங்பூரா ஆகிய 2 தொகுதிகளில் இருவேறு வாக்காளர் அடையாள அட்டை இருப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். தொடர்ந்து டெல்லியில் இருக்கும் தேர்தல் ஆணைய அலுவலகம் பவன் கேராவுக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. இருவேறு தொகுதிகளில் வாக்காளர் அடையாள அட்டை இருப்பதையும் அதில் இருக்கும் தகவல்களையும் குறிப்பிட்டு அனுப்பிய சம்மனில் வரும் 8ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு விளக்கம் அளிக்காவிடில் நடவடிக்கை பாயும் என்றும் சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வாக்கு திருட்டு மற்றும் வாக்காளர் பட்டியல் திருத்த முறைகேடு விவகாரத்தை திசை திருப்பவே இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதாக காங்கிரஸ் எதிர்வினையாற்றியுள்ளது. பவன் கேராவின் இருவேறு வாக்காளர் அடையாள அட்டைகளை பகிர்ந்து சோனியா காந்தி குடும்பத்திற்கு நெருக்கமானவரே தேர்தல் விதிகளை மீறியதாக அமித் மால்வியா குற்றம் சாட்டியிருக்கிறார். அதற்கான ஆதாரத்தையும் அவர் வெளியிட்டதை தொடர்ந்தே பவன் கேராவுக்கு சம்மன் அனுப்பியுள்ளது தேர்தல் ஆணையம். இருதரப்பு குற்றச்சாட்டுகளால் இந்த விவகாரம் பேசு பொருளாக மாறியுள்ளது.